MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962 888 கொலை நடந்து அடுத்த 1 ஹவர்லேயே திமுக ஆதரவு ஊடகம் எழுதுது. ஆருத்ரா நிறுவனத்துக்கு ஆதரவாக ஆற்காடு சுரேஷ் ஈடுபட்டார். மக்களுக்கு சார்பாக ஆம்ஸ்ட்ராங் ஈடுபட்டார். அதனால ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார். ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுக்கு பழிக்கு பழியாக ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார். இது 1 ஹவர்ல எழுதுறாங்க. எப்படி எழுத முடியும் உங்களால? ஒரு நிறுவனத்துடைய பணம் அதை பிரித்துக் கொள்வதில் 2 பேருக்கும் சண்டை இப்படிலாம் கூட வந்து அவர் ரவுடி பையன்றீங்க. நீங்க எந்த வச்சு ரவுடி பையன் தெரியும்? அவர் மீது கொலை வழக்கு இருக்கா? இல்ல ரவுடி லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கா? இயக்குனர் ரஞ்சித் அழகா சொல்லியிருக்காரு. ஒரு அதிகாரம் மிக்க ஒரு நபரால் தான் கொண்டு வந்து சரண்டர் பண்ணியிருப்பாங்க. ஒரு கேள்வி, ஒரு 2 மணி நேரத்தில் குற்றவாளியை பிடிச்சாங்கன்னு சொன்னால் எப்படி பிடிக்க முடியும்? சிசிடிவி கேமராலாம் சர்ச் பண்ணால் கூட குறைஞ்சபட்சம் 5லேருந்து 10 மணி நேரம் ஆகும் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கும். ஆம்ஸ்ட்ராங் ஒன்றும் புனிதர் இல்லை, அவர் ஒரு ரவுடி அப்படின்னு அதான் பேசுது இல்லையா? இந்த வாய்ங்க அன்னைக்கு ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படும் போது ஏன் பேசலன்றான். 10 கோடின்னு சொன்னாவே திமுக காரனுங்க மூக்கு சேர்ந்துடும். 1000 கோடிக்கு மேலே 2000 கோடி 3000 கோடி 4000 கோடின்னு சொன்னால் நிச்சயம் அது திமுக காரங்க யாருன்னா எடுத்து அவங்க எதனா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்களா? அதில் ஆம்ஸ்ட்ராங் போன்ற நபர்கள் உள்ளே வந்தாங்களா? அதனால இந்த படுகொலை நடந்ததா? இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தேகம் நிறைய இருக்கு. இந்த நக்கீரன் பிரகாஷ் போன்ற வாடகை வாயில்கள் ரெஜிஸ்ட்ரி வராங்க. இல்லை, ஒரு பத்திரிகையாளர் தெரியாம சொல்ல மாட்டார் இல்லையா? அவர் இந்த இடத்துல தவறா சொல்லதா ஒரு தகவல் இருக்க முடியுமா? செத்தவனும் ஒரே ஜாதி தான், சாகடிச்சவனும் ஒரே ஜாதி தான். சில சாதி சிக்கல் இல்லைன்னு சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். நம்ம என்கவுண்டர் பண்ணி தான் அதெல்லாம் பண்ண அவசியம் இல்லை. இப்போ ரவுடிகளுக்கு புரியுற மொழியில சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. என்கவுண்டர் நீங்க தான் காலகாலமா பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ரவுடிஸை ஒழிச்சிட்டீங்க. அந்த நேரத்தில் ஒரு அரசியல்வாதிகளால் உருவாக்கப்படுறதுதாங்க ரவுடிகள் எல்லாமே. ரவுடின்னா பிறக்கும்போது ரவுடியா பிறக்கிறாங்க. ஒரு கோடுன்னா அந்த கோடை அழிக்க முடியாது. பக்கத்தில் பெருசாக ஒன்று போடுறாங்கன்னு சொல்லி போடுறாங்க. அந்த பெரிய கோடு தான் இன்னைக்கு திருவேங்கடம் என்ற அந்த ரவுடி சரண்டரான ரவுடியை கூட்டு போய் துப்பாக்கியில் சுட்டு கொண்டு இருக்காங்க. பெரம்பூரில் கொலை செஞ்சுட்டு மாதாவரம் போகணும்னு சொன்னால் குறைஞ்சது அந்த டிராஃபிக் கவர் போகிறதுக்கு வரதுக்கு 1 மணி நேரம், அதுவே 2 மணி நேரம் ஆகும். அவனை 2 மணி நேரத்தில் காவல்துறையில் எப்படி சரண்டர் ஆகிறாங்க? இப்போது இந்த சிசிடிவி கொலை பண்ண சிசிடிவி 3 நாளாக வெளியிடாத போலீஸு இன்னைக்கு ஏன் வெளியிடறான்? இன்னைக்கு தான் அவரோட கிடச்சிருக்கும். சாட்டை வலைவழிஞர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். இப்போது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை, அது சம்பந்தமாக ஒரு என்கவுண்டர், அதே நேரத்தில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெண்டுமே வெளியாகி இருக்குது. முதல்ல கொலை, அதற்கு பிறகு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுடைய வெளியாடு ரெண்டுமே ஒரு கனெக்டடாக இருக்கிற மாதிரி தோணுது இல்லை சார்? நிச்சயமாக நீங்கள் இந்த கொலையை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சார் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். அந்த கொலை நடந்தது எப்படி ஒரு அதிர்ச்சியோ, அதன் பிறகு ஒவ்வொரு நிகழ்வுகளும் மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்துட்டு வராங்க. அந்த அதிர்ச்சி என்னன்னு சொன்னால், அந்த கொலை நடந்த ஒரு 1 ஹவரில் 1.5-2 ஹவர்ஸ்லேயே குற்றவாளி சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னது அதிர்ச்சி. அதன் பிறகு காவல்துறை இணை ஆணையர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னார் பாருங்க, அதோட பெரிய அதிர்ச்சி. புரியுதுங்களா? அதோட பெரிய அதிர்ச்சி. பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லைன்னு கூட கமிஷனர் சொன்னார். அதான் இல்லை, அதோட பெரிய அதிர்ச்சி. இதில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முழுக்க ஆருத்ரா வழக்கில் ஆருத்ராவுக்கு ஆதரவாக ஆற்காடு சுரேஷ் என்ற நபர் தான் இருந்தார். ஆம்ஸ்ட்ராங் மக்களுக்கு சார்பாக இருந்தார். அதனால் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுக்கு பழிக்கு பழி இது நடந்தது அப்படின்னு சொல்லி அதோட பெரிய அதிர்ச்சி. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு வரக்கூடிய அத்தனை தகவலும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. காரணம் என்ன சொன்னீங்கன்னா, ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார். அவர் ஏன் கொல்லப்பட்டார்ன்றதுக்கு தெளிவான விளக்கமே இருக்குது. ஏன்னு சொன்னால், அவருக்கும் ஜேபி என்கின்ற ஜெயபாலுக்கும் கருத்து முரண் ஏற்படுது. அந்த கருத்து முரண் காரணமாக ஜெயபால் உட்பட 8 பேர் அவரை கொல்றாங்க. ஓகேங்க, ஜெயபால்னு சொல்கிறது யாருன்னு எனக்கு புரியல. ஜேபி என்ற ஜெயபால் அவர் மிகப்பெரிய ஒரு பிரபலமான ரவுடி ஒரு காலத்தில். ஓகே. அவர் வெள்ளை ரவி, வீரமணியெல்லாம் இருக்கிறது அவங்களோட சீனியர்னு சொல்லலாம். ஓகே. பழைய ஆள். அவருக்கு ஒரு வழக்கில் ஆயுள் தண்டனை கிடைச்சிருது. அவர் சிறையில் 15 வருஷம் மேலே இருக்கார். 2019 அதிமுக ஆட்சியில் நன்னடத்தை விதியை பின்பற்றி ஒரு 1000 பேர் விடுதலை பண்ணுறாங்க. 2019. அப்போ அந்த 2019 அந்த நன்னடத்தை விடுதலையில் இவருடைய பேரும் இருந்து விடுதலையான ஒரு நபர் தான் ஜேபி என்ற ஜெயபால். இவர் வெளியே வந்தால், எப்பவுமே நீண்ட காலம் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்தால் மனைவி மக்கள் மீது ரொம்ப டைம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம இனி வயசும் ஆயிடுச்சு, 60, 58, 60 வயசு கிட்ட ஆயிடுச்சு அவருக்கு, ஜெயபாலுக்கு. அவர் அரக்கோணத்தில் போய் உட்காந்துட்டார்.
நமக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லி இப்போ உட்காண்டார். அரக்கோணத்தில் வந்து பசங்க. ஆனால் ஆற்காடு சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆற்காடு சுரேஷ் என்ற நபர் ஒரு பிரபலமான ரவுடி. அவர் சின்ன என்ற நாயுடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரபலமான ரவுடியாக இருந்தார். அவரை போட்டதுனால அவர் ஃபெமிலியர் ஆகிட்டார். யார்? ஆற்காடு சுரேஷ். அது உட்பட நிறைய கொலை வழக்குகள் அவர் மீது இருக்குது. அப்போ இவரும் வந்து அரக்கோணத்தில் இருக்காங்க. அரக்கோணத்தில் அவங்க இருக்கும்போது அந்த பசங்க மத்தியில் சொல்கிறாங்கல்ல ஜேபி என்னும்போது, அப்போ இவர் வந்து ஆற்காடு என்ன சொல்லியிருக்காப்புல, என்னடா ஜேபி நல்லா கிளம்புல்றா அப்படின்னு சொல்லி பசங்க கிட்ட சொன்னாங்க. அது சம்மந்தமாக வந்து ஜேபி வந்து ஆற்காடு கிட்ட கேட்குறாரு, என்னடா தம்பி இப்படி பேசுகிற, அண்ணனை போய் இப்படி சொல்லியிருக்கேன். அப்போது வார்த்தைகள் வந்து 2 பேருக்கும் தடிப்பான வார்த்தை வந்துருக்கு. முதல்ல ஒரு ஈகோ கிளாஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், ஈகோ தான், வேறு எதுவுமே இல்லை. ஈகோ கிளாஸு அது வந்து என்னாச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாகிட்டு அவன் தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் ஆற்காடு சுரேஷ் தண்ணி அடிப்பாப்புல. தண்ணி அடித்து கண்ணவனன்னு பேசிட்டு இருக்காப்புல. நீ இதேமாரி பார்த்துட்டு இருந்தேன்னா அப்புறம் உன்னை உன் பையனை உன் தம்பியெல்லாம் அடித்து வெட்டி கண்டத்தனமாக போட்டுருவான் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா அது வந்து அவருக்கு என்னடா நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தோம், இந்த பையன் இந்த அளவுக்கு இப்படி பேசுகிறான். ஆற்காடு சுரேஷ் வந்து ஜெயபால் அவர்களை மிரட்டுறாப்புல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பல, சரி இது விட்டோன்னு சொன்னால் ஒரு காலம் அப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போ விடக்கூடாது அப்படின்றது அடிப்படையில் நடந்த ஒரு கொலை தான் ஆற்காடு சுரேஷ் படுகொலை. ஓகே, நீங்கள் அந்த படுகொலை அப்படி தான் நடந்ததா நினைக்கிறீங்க? நினைக்கல, அதுதானே சொல்லி காவல்துறை அந்த ஜேபி என்கின்ற ஜெயபால் உட்பட 8 பேரையும் கைது பண்ணி ஜெயிலில் போட்டது, குண்டாஸ் போட்டுது அவங்க மேலே. அந்த நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங்குக்கு இதில் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறது எங்கே வருது? நான் என்ன சொல்கிறேன், அந்த ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படும் போது இன்னைக்கு பேசுது இல்லையா நிறைய வாய், திமுகவுக்கு ஆதரவாக நிறைய வாய் பேசுது சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு. என்னென்ன ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம்னு சொல்லி பேசுது இல்லையா. ஆம்ஸ்ட்ராங் ஒன்றும் புனிதர் இல்லை, அவர் ஒரு ரவுடி அப்படின்னு அதான் பேசுது இல்லையா. இந்த வாய்ங்க அன்றைக்கி ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படும் போது ஏன் பேசலைன்றேன் நான். அன்றைக்கே நீங்கள் இதை வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி வந்து ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதுக்கு ஆமாம் அந்த கொலைக்கு காரணம் இது, அதுக்கு படி எடுத்திருப்பாங்கன்னு நம்ம மனசார கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிருக்கலாம்ல. அன்றைக்கி எந்த வாயும் அப்படி பேசலையே, புரியுதுங்களா. இன்னைக்கு வந்து திடீர்னு ஆருத்ரா விஷயம் பேசுகிறாங்க. சரி, ஆம்ஸ்ட்ராங் தான் ஆற்காடு சுரேஷ் கொலைக்குன்னு கூட பேசலை, ஆருத்ரா விஷயம் கூட பேசலை. இன்னைக்கு பேசக்கூடிய வாய்ங்க ஆருத்ரா விஷயம் சம்பந்தமாக தான் இந்த ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டாருன்னு சொல்லி அன்னைக்கு எவனுமே பேசலையே. இன்னைக்கு பேசக்கூடிய அத்தனை வாய்களும் அன்னைக்கு யாரும் பேசலை. ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படும் போது பேசப்படணுமா இல்லையா. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி காரணமாகத்தான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லி பேசி இருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இவங்க பேசுறது நியாயம் நேற்றுக்கலாம். அன்றைக்கி அந்த ஆருத்ரா விஷயமும் பேசலை, ஆம்ஸ்ட்ராங்கை பற்றியும் பேசலை. ஆனால் அன்றைக்கி என்ன, இந்த கொலை நடந்தது, கொலைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு காவல்துறையும் புலன் விசாரணை செஞ்சு தீவிர விசாரணை பண்ணி சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது பண்ணி உள்ளே போட்டாங்க, முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட உடனே தான் இன்னைக்கு திடீர்னு திமுகவுக்கு அந்த அரசியல் ரீதியான கொலை அப்படின்ற ஒரு பேச்சை வந்து மடைமாற்றுவதற்காக ஆருத்ரா விஷயம் எடுக்கிறாங்க. அதில் பாஜக சம்மந்தம் இருக்குன்னா பாஜகவை கூட ஒரு பக்கம் சேர்த்துக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், ஆருத்ரா விஷயம் எடுக்கிறீங்க, அப்புறம் ஆற்காடு சுரேஷ் எடுக்கிறீங்க. சரி, இந்த ஆற்காடு சுரேஷ் ஆருத்ரா விஷயம் இது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசலையே. இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டோன்னே இதுதான் காரணம்ன்றீங்க. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டா கூட அப்போ ஆருத்ரா விஷயமா ஏற்கனவே நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரை வாங்கிட்டு தான் நீங்கள் சில பேரை கைது கூட பண்ணியிருக்கீங்க, சில பேர் தேடும்பட குற்றவாளின்னு சொல்லி போட்டீங்க. அதில் ஆர்கே சுரேஷ் என்ற பாஜகவுடைய ஒரு இயக்குனர் அவரும் இருந்தார். அவர் துபாய்க்கெல்லாம் போய் தப்பி ஓடி இருந்தார். அதுக்கப்புறம் வந்து சரண் அடைஞ்சார். என்ன நடந்தது, அப்போ அந்த ஆருத்ரா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆருத்ரா கிட்டேருந்து நிதியை பெற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டிங்களா, கொடுக்கலையா, அந்த வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சா, அல்லது அந்த வழக்கு வந்து தொடர்ந்து விசாரணை இருக்கா, அல்லது ஆருத்ரா விஷயமா, ஏன்னா அது வந்து 150 கோடி இல்லையே, 5000 கோடி 6000 கோடின்றாங்க, 4000 கோடி 5000 கோடின்றாங்க. அப்போது சுமாராக ஒரு 10 கோடின்னு சொன்னாவே திமுக காரனுங்க மூக்கு சேர்ந்துடும். 1000 கோடிக்கு மேலே 2000 கோடி 3000 கோடி 4000 கோடின்னு சொன்னால் நிச்சயம் அது திமுக காரங்க யாருன்னா எடுத்து அவங்க எதுனா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்களா, அதில் வந்து ஆம்ஸ்ட்ராங் போன்ற நபர்கள் உள்ளே வந்தாங்களா, அதனால் இந்த படுகொலை நடந்ததா, இப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சந்தேகம் நிறைய இருக்குது. ஆனால் இதை இதை வந்து முடிவு கட்டுவதற்காக ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடி பையன்டா, அவன் ஆற்காடு சுரேஷை கொண்டான், ஆற்காடு சுரேஷ் ஆட்கள் இவனை கொண்டுட்டாங்க,
இப்போ நீங்கள் எப்படி திமுகவை குற்றம் சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கருத்தை தான் இன்றைக்கி பொதுத்தளத்தில் இந்த நக்கீரன் பிரகாஷ் போன்ற வாடகை வாயில்கள் வந்து ரசித்து வர்றாங்க. இல்லை, ஒரு பத்திரிகையாளர் வந்து தெரியாமல் சொல்ல மாட்டார் இல்லையா? அவர் எந்த இடத்துல தவறாக சொல்லதா ஒரு தகவல் இருக்க முடியுமா? எந்த இடத்துல அவர் தவறாக சொல்லிட்டார், நம்ம ஏதாவது குற்றம் சாட்ட முடியுமா? அவர் ஒரு விஷயம் ஒரு டிவியில் ஏதோ விவாதம் பண்ணுறாரு. சரி, செத்தவனும் ஒரே ஜாதி தான், சாகடிச்சவனும் ஒரே ஜாதி தான்ன்றாரு. சில சாதிய சிக்கல் இல்லைன்னு சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் என்னன்னா இதில் எந்த சாதிய சிக்கலும் இல்லைன்னு சொல்ல வர்றாரு. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஆற்காடு சுரேஷ் ஒரே சமூகம் இல்லை, ஆற்காடு ஆம்ஸ்ட்ராங் வேறு சமூகம், ஆற்காடு சுரேஷ் வேறு சமூகம், எனக்கே தெரியும். அப்படிங்கும்போது நீ வந்து பொது தளத்தில் உட்காந்துட்டு எல்லாமே செத்தவனும் ஒன்று தான், சாகடிச்சவனும் ஒன்று தான், அவங்களுக்குள்ளே நடந்தது, அதனால் திமுக அரசுக்கு எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எதிராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை நீ முன்னெடுக்கும் போது அப்போ உன்னுடைய பொய் அம்பலமாவது இல்லையா? அதாவது அந்த எதிர்த்தரப்பு மணி தான் வந்து கேள்வி வைப்பார். வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து திமுக அரசுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பிப்பாங்க, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அப்படின்றது அவர் பொதுத்தளத்தை அவருடைய கருத்து வைக்கிறார். அதுக்கு பதிலடி கொடுக்குறன்ட்டு தான் இவர் இப்படி பதில் கொடுக்கும்போது என்ன ஆகுது, எல்லாம் ஒரே ஜாதிக்காரன் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, எல்லாம் ஒரே ஜாதிக்காக இருந்தாலும் ஒரு ஆளுமையில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆளுமை தான் ஆம்ஸ்ட்ராங். ஆமாம், சரி, அவர் ரவுடி பையன்றீங்க, நீங்கள் எந்த வச்சு ரவுடி பையன் சொல்லி அவர் மீது கொலை வழக்கு இருக்கா, கொலை முயற்சி வழக்கு இருக்கா, இல்லை வழிப்பறி கொள்ளை இருக்கா, இல்லை ரவுடி லிஸ்ட்டில் அவர் பேர் இருக்கா, எந்த அடிப்படையில் ரவுடின்ற மாதிரி ஒரு சித்தரிங்க. அதை தான் வந்து இயக்குனர் ரஞ்சித் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கொலை நடந்ததை விட எனக்கு ரொம்ப பயங்கரமாக கோபம் வர்றது என்னன்னு சொன்னால், இது ஒரு பிம்பம் உருவாக்குறாங்க. யாரை? ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு ரவுடின்ற மாதிரி ஒரு இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன அப்படின்றது தான் அவர் கேள்வி எழுப்புறாரு. உண்மைங்களா இல்லையா? அப்போ ஒரு கொலை நடந்த அடுத்த 1 ஹவர்லேயே திமுக ஆதரவு ஊடகம் எழுதுது, ஆருத்ரா வழக்கில் ஆருத்ரா நிறுவனத்துக்கு ஆதரவாக ஆற்காடு சுரேஷ் ஈடுபட்டார், மக்களுக்கு சார்பாக ஆம்ஸ்ட்ராங் ஈடுபட்டார், அதனால ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார், ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுக்கு பழிக்கு பழியாக ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார். இது வந்து 1 ஹவரில் எழுதுறாங்க. எப்படி எழுத முடியும் உங்களால்? இதையும் தாண்டி வந்து ஒரு நிறுவனத்துடைய பணம், அதை பிரித்துக் கொள்வதில் 2 பேருக்கும் சண்டை, இப்படிலாம் கூட வந்து அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அதை எப்படி உங்களால் எழுத முடியுதுன்ற, கொலை நடந்து அக்யூஸ்ட் யாருன்னே தெரியாது, எதுக்காக ஏன் நடந்ததுன்னு தெரியாது, ஒரு திமுக ஆதரவு ஊடகம் எழுதுது, அந்த ஊடகம் எழுதின அடிப்படையில் தான் வழக்கே அப்படி கொண்டு போகிறாங்க. இன்னும் இல்லை காவல்துறை கூட திமுக அரசு தானே, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான் கொண்டு போவாங்க. இப்போ அதையும் தாண்டி வந்து இந்த கொலையினுடைய கைதிகளில் வந்து ஒருத்தர் திருவேங்கடன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இன்னைக்கு காலையில் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு. இப்போ அந்த சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு அவங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தப்பிச்சு போயிட்டாரு, பின்பு அவர் வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து சுட பார்த்தாரு, கத்தி எடுத்து குத்த பார்த்தாரு, ஆளுக்கு ஒவ்வொரு நரேஷன் சொல்கிறாங்க. எது உண்மைன்னு இன்னும் எனக்கு புரியாத மாதிரி தான் இருக்குது. ஊடகங்களே ஒன்று சொல்லுது. ஸோ இது வந்து ஒரு நேச்சுரலாக நடந்த மர்டர், ஒரு என்கவுண்டர் கிடையாது, எதேச்சியாக நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. பிளான்டு பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய என்கவுண்டர் எதுவுமே என்கவுண்டர்னு சொன்னேன். என்கவுண்டர்னா உங்கள்கிட்டையும் துப்பாக்கி இருக்கணும், எங்கிட்டையும் துப்பாக்கி இருக்கணும், நீங்கள் சொன்னோம் நான் சொன்னோம், அதில் தான் என்கவுண்டர்ன்றது. இது பெரும்பாலும் ரூம்களில் வாகனத்தில் வச்சு சுட்டு தள்ளிட்டு எங்கன்னா வந்து காட்டு பகுதியில் தள்ளிட்டு நாங்கள் வந்து இங்கே தான் தப்பிச்சு ஓட பார்த்தா நாங்கள் சுட்டுட்டோம். இதுதான் காவல்துறை திரைக்கதை வசனம் எழுதி ஊடகங்களுக்கு அனுப்போம். ஊடகங்களும் அதை இன்னும் காது மூக்கு வச்சு அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாரி ஒரு வசனத்தை அப்படியே கொண்டு வந்து மக்களை வந்து நம்ப வைப்பாங்க. ஆமாம், பெரிய குற்றவாளி. பேப்பர் படிக்கும்போது பார்ப்போம், போலீஸால் சுட்டுக் கொல்லப்பட்ட, என்கவுண்டர் செய்யப்பட்ட இந்த ரவுடி சுமார் 70 வழக்கு இருக்கு. இன்னும் அவனுக்கு இருக்க 2 வழக்கு, 70 வழக்குன்னு போடுவாங்க. 5 பிரிவுகளின் கீழ் 70 வழக்கு, 60 வழக்கு, திருட்டு, வழிப்பறி, கொள்ளை, அப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து கோடிக்கணக்கான சொத்து இருக்குன்னு இதே காவல்துறை சொல்லும். அதே காவல்துறை 500 ரூபா 1000 ரூபாய் வந்து வழிப்பறி பண்ணான்னு சொல்லி போட்டிருக்கோம் வழக்கு. ஏன்னு சொன்னால் ஒரு வழக்கு போட்டு இப்போ திருநாட்டு ஒரு கொலை கேஸ் போட்டுறாங்க வச்சுக்கல, அந்த கொலை கேஸ் மட்டும் போட மாட்டாங்க, அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடுவாங்க. போடும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த வழிப்பறி கொள்ளெல்லாம் போடுவாங்க. கொலை பண்ணிட்டு ஓடி வரும்போது காசு இல்லை, ஒருத்தனை கத்தி காட்டி 1000 ரூபா பிடுங்கினாங்க. ஏன்னு சொன்னால் இது குண்டார் சட்டம், தடுப்பு காவல் சட்டம் போடுவதற்கு அது வந்து அதுக்கேற்ற வழக்கு போட்டாலும் தடுப்பு காவல் சட்டம். ஆமாம், ஒரு 7-8 கேஸ் போடுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, அவன் என்கவுண்டர் பண்ண பிறகு காவல்துறை வந்து ப்ரெஸ்ஸில் உட்காந்து சொல்லும்போது அவர் மீது சுமார் 38 வழக்குகள் இருக்குது, 28 வழக்கு இருக்குது, 40 வழக்கு இருக்குன்னு பத்திரிக்கையும் அப்படி போடுவான். மக்கள் உங்களை மாதிரி என்ன மாதிரி பார்க்குறவங்க வந்து இவ்வளோ பெரிய அக்கிரமம் பண்ணியிருக்காங்க, அவன் சாகிறது தான் நல்லது, இப்படி தான் நினைப்பாங்க. இப்படி ஒரு பிம்பத்தை காவல்துறை உருவாக்கும்.
நான் சொல்கிறேன், அவன் குற்றவாளியாக இருக்கலாம், கொடூர குற்றவாளியாக கூட இருக்கலாம். அவன் நீதிமன்றம் தண்டிக்கிட்டோம். காவல்துறை சட்டத்தை எப்படி கையில் எடுக்கலான்ட்டு நான் அப்படி அனுமதி இல்லையே. இப்போ சட்டத்தில் கையில் காவல்துறை எடுக்குதுன்னு சொன்னால் அப்போ நீதிமன்றங்கள் எதுக்கு? இந்த ஜனநாயக இது ஒரு சிஸ்டம் எதுக்கு? சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பொறுப்பேற்றாரு. பொறுப்பேற்ற போதே அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணுவீங்களா சார், என்கவுண்டர்களை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இல்லைங்க அதுக்கு வந்து அவசியம் இல்லை, ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும், நம்ம என்கவுண்டர் பண்ணி தான் வந்து அதெல்லாம் பண்ண அவசியம் இல்லை, இப்போ ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை இதுதான் அந்த புரிகிற மொழியான்ற ஒரு கேள்வி கூட இல்லை. அந்த பத்திரிகையாளரே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி கேள்வி எழுப்பக்கூடாது. இல்லை, ஒரு ஜனநாயக நாட்டில் சட்டம் நீதி அப்படி அடிப்படையில் செயல்படணும்னு சொல்லி ஆலோசனை சொல்லாமல் தவிர என்கவுண்டர் எதிர்பார்க்கலாமான்னு சொல்லி ஒரு நெறியாளராக கேட்குறாரு. அவர் நிச்சயம் நெறியாளராக இருக்க மாட்டார். காவல்துறையில் ஒருத்தன் வந்து நெறியாளர் வேஷத்தில் வந்து கேட்டிருக்கலாம் மேபி. நிச்சயம் ஒரு உண்மையான நீதி நேர்மை அறத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நெறியாளராக இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த கேள்வியை எழுப்பக்கூடாது. இல்லையா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? என்கவுண்டர்ன்றது என்ன? ஒரு சிட்டிக்குள்ள ஒரு மாநகரத்துக்குள்ள வந்து இந்த மாதிரியான ரவுடிசம் தலை தூக்கும் போது போலீஸ்காரங்க காவல்துறை இந்த மாதிரி நடவடிக்கை தான் முதல்ல என்ன சொல்றேன், என்கவுண்டர் நீங்க தான் காலங்காலமா பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ரவுடிசம் ஒழிச்சிட்டீங்களா? ரவுடிசத்தை ஒழிக்கணும்னு சொன்னா அரசியலை ஒழிக்கணும். அந்த நேரத்துல வந்து ஒரு அரசியல்வாதிகளால் உருவாக்கப்படுறதுதாங்க ரவுடிகள் எல்லாமே. அவங்களுக்கு தேவை என்னும் போது 10 பேர் வேணும், 100 பேர் வேணும், அவனை அடி இவனை அவன் கடை காலி பண்ணி இவன் கடை காலி பண்ணின்னு சொல்றீங்க. அவன் ஒரு வேலை செய்யறான், 2 வேலை செய்யறான், 3 வேலை செய்யறான். அதுக்கப்புறம் அவன் அதுக்கு பிறகு அப்படியே தொடர்ந்தானா அதுதான் ரவுடி. ரவுடின்னா பிறக்கும்போது ரவுடியா பிறக்கிறான். இல்லை, தேவலோகத்திலிருந்து ரவுடிகளாக குதிக்கிறாங்களா எல்லாரும்? சந்தர்ப்ப சூழ்நிலை தான் தம்பி ரவுடி ஆகிறது. இப்போ முட்டரவின்னு சொல்லி திருச்சியில ஃபேமஸான ஒரு நபர் ரவுடியா இருந்தாரு. முட்டரவின்னு சொல்லிட்டு அவர் எப்படி ரவுடி ஆனாரு? கபடி பிளேயர். அவரு ஊரா போய் கிராமங்கள்ல கபடி விளையாடுவாங்கல்ல, திருவிழாக்கள் மற்ற நாட்கள்ல கபடி விளையாடுவாங்க. அப்படி கபடி விளையாடும் போது ஏற்பட்ட ஒரு தகராறு, அந்த நாளை ஏற்பட்ட ஒரு கொலை. அந்த கொலைக்கு வந்து என்னாச்சு, எதிர் தரப்பு இவரை கொல்ல வராங்க. அப்ப இவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்புனா காவல்துறை உடனே துப்பாக்கி ஆயுதத்தை வச்சுக்கன்னு சொல்லி அனுமதிக்காது. அப்போ நம்ம கூட ஒரு 10 பேர் இருக்கணும். 10 பேர் இருக்கணும்னு சொன்னால் 10 பேருக்கு உண்டான சாப்பாடு கொடுக்கணும். அப்போது இப்படி தொடர்றதான் ரவுடின்னு சொன்னால் யாரும் இல்லை. அவங்கெல்லாம் ரவுடியே இல்லை. இப்போ மணல்மேடு சங்கர் அவருக்கு, அதாவது முட்டரவிக்கு ஆப்போசிட் டீம்னு மணல்மேடு சங்கர்னுவாங்க. மணல்மேடு சங்கர் பெரிய ரவுடியா பறக்கும்போது இல்லையே. அவர் சாதாரணமான கூலி தொழிலாளி இருந்துட்டு அப்படியே வராரு. அப்போது எதிர்பாராத விதமாக அவங்க அப்பா அம்மாவை அடிக்கிறாங்க ஒரு குரூப்பு. அப்போ அது தடுக்க போகிறார், அதனால ஏற்படுது, அதனால் ஒரு கொலை நடக்குது. அப்போ அவரை கொல்ல வர்றாங்க. அப்போ அந்த சமூகத்துக்கு உண்டான ரவுடி யாருமே உருவாகிறது இல்லை, உருவாக்கப்படுறது இல்லை. ஆனால் என்னையை பொறுத்தவரையும் சந்தர்ப்ப சூழ்நிலை அதுக்கு முக்கிய காரணம் காவல்துறைன்னு. ஒருத்தன் நீங்கள் இப்போ நான் வழக்கில் நான் இருக்கேன், உங்களை சொல்ல வேண்டாம், என்னையும் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டு வெளியே வரேன், வந்து வீட்டில் உட்காடுறேன், ஜாமீனில் வந்து உட்காடுறேன். உடனே போலீஸ் வருது, ஓடு இங்கே உட்காரக்கூடாது, இல்லைன்னா பொய் கேஸ் கூட்டு போய் 10 கேஸ் போடுறாங்க. இப்போ என்னடா இங்கே தொல்லையாக இருக்குது, இங்கே இருந்தால் நம்ம எங்கன்னா போவோம்னு சொல்லிட்டு இன்னொருத்தர், ஏன்னா நம்ம தனியாக இருக்க முடியாது. தனியாக இருந்தோம்னு சொன்னால் எதிர் தரப்பு நம்மளை வந்து கொண்டுடுவோம். அதுக்கு பாதுகாப்பு வேணும். அப்போ ஒரு 10 பேர் வேணும். அந்த 10 பேர் அடைக்கலம் தாண்டிப்பேன். அங்கே அடைக்கலத்துக்கு போகிற இடத்துல அவன் சொல்கிறான், இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யின்றான். அரசியல்வாதி சொல்கிற வேலைகளில் அப்போ அதை செய்கிறாங்க. அப்படியே மாறுறது தான் ரவுடியெல்லாம். ஓகே சார். இல்லைன்னா இந்த வழக்கில் வந்து திருவேங்கடம் இப்போ வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. அதே நேரத்தில் அந்த சிசிடிவிடைய ஃபுட்டேஜும் வெளியாக இருக்குது. இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது இவ்வளோ கொடூரமாக கொண்டிருக்காங்க, இவங்களை வந்து சுட்டுக் கொள்றதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தோணலாம் இல்லையா? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, முக்கியமாக பாருங்கள், காவல்துறை சரண்டர் பண்ணாங்க. அதாவது முதல்ல சரண்டர்னு வந்தாங்க. அதாவது கொலை செய்யப்பட்ட 1 ஹவரில் 2 ஹவரில் சரண்டர் ஆகுறதெல்லாம் வந்து வரலாற்றில் இதுவரை நடந்திருக்கு. அது இப்போ தான் நடந்திருக்கு. அப்போது சரண்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அதுலேயே நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா மிக முக்கியமான ஒரு ஆளுமை, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆளுமையை கொல்லப்பட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவரில், அதுவும் பக்கத்தில் உள்ள காவல்துறையில் சரண்டர் ஆகுறாங்கன்னா ஒரு அதிகாரம் மிக்க ஒரு நபரால் தான் கொண்டு வந்து சரண்டர் பண்ணியிருப்பாங்க. ஒரு கேள்வி. 2வது கேள்வி என்ன வருதுன்னு சொன்னால், காவல்துறை சொல்லுது இல்லை நாங்கள் பிடிச்சோன்னு. ஒரு 2 மணி நேரத்தில் குற்றவாளியை பிடிச்சாங்கன்னு சொன்னால் எப்படி பிடிக்க முடியும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி சிசிடிவி கேமராலாம் சர்ச் பண்ணால் கூட குறைஞ்சபட்சம் 5லேருந்து 10 மணி நேரம் ஆகும் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்க. சிசிடிவி பார்த்தா தெரியாது. அந்த சிசிடிவி எடுத்துமே கேமரா அது ஒரு அதிநுட்ப இது பயன்படுத்தி அதில் உங்கள் முகம் இருக்கா என் முகம் இருக்கான்றதை பார்த்து அதன் பிறகு உங்கள் முகவரினா என் முகவரி என்னன்றது கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சு 10 ஹவர் ஆயிடும் காவல்துறைக்கு. அதன் பிறகு குற்றவாளி கொலை செஞ்சுட்டு போய் வீட்டில் உட்காந்துருப்பானா எவனும் வீட்டில் இருக்க மாட்டான், ஓடிடுவான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஓடிடுவான்.
அப்படிங்கும்போது குறைஞ்சி ஒரு நாள் 2 நாளாச்சும் குற்றவாளியை பிடிக்க ஆகும். ஆனால் காவல்துறை 2 ஹவரில் பிடிச்சேன்றாங்க. அப்போ 2 ஹவரில் காவல்துறை பிடிச்சாங்க. நான் இப்போ காவல்துறை சொல்லிட்டு தான் போய் கொலை பண்ணாங்களா? இல்லை, இப்போ இதில் வந்து திமுகவை சார்ந்த ஒரு நபர் வேற சிக்கியிருக்கிற ஒரு 3 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்சி சார்ந்த கொலையாக இருக்குமா அல்லது திமுகவில் இருந்த நபர்கள் தான், ஆனால் அவங்களுடைய மோட்டிவ் பர்சனல்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை, அதில் வந்து திமுகவில் இருப்பான், பாஜகவில் இருப்பான், அண்ணா திமுகவில் இருப்பான். அதில் வந்து நம்ம சொல்ல முடியாது அது வந்து திமுக அப்படின்னு. ஆனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் வந்து ஏதோ ஒரு மர்மம் அடங்கியிருக்கு. அந்த மர்மம் வந்து நிச்சயமாக அது விலகிச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய ஆளுமைகள் அதில் தொடர்பு இருப்பாங்க. இல்லை, சாதாரண நபர் இல்லைங்க ஆம்ஸ்ட்ராங்க. ஏதோ தெருவில் போயிட்டு அவன் திட்டினா நான் திட்டினேன், நான் திட்டினேன் அவன் திட்டினான்றதுக்காக கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு புரியுதுங்களா? அப்போது வந்து இதில் வந்து ஏதோ ஒரு ஆளுமை, அது வந்து எம்எல்ஏக்களாக இருக்கலாம், எம்பிக்களாக இருக்கலாம், அமைச்சராக கூட இருக்கலாம். அதெல்லாம் கொஸ்டின் மார்க் தான் இருந்து அதை மூடி மறைப்பதற்காகத்தான் காவல்துறை தொடர்ந்து அழுத்தம் நிறைய இருக்குது. ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பு திமுக அரசு மீது இருக்குது. வழக்கறிஞர் பிரிவு வந்து சமீபத்தில் கூட உயர்நீதிமன்றத்தை முற்று ஒரு பெரிய ஒரு இரங்கல் கூட்டம் நடத்திட்டு தன்னுடைய கண்டனத்தை திமுக அரசுக்கு வச்சிருக்காங்க. இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றணும், உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். இப்படி பலதரப்பில் இருந்தும் ஒரு அழுத்தம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த அழுத்தத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கோடுன்னா அந்த கோடை அழிக்க முடியாது. பக்கத்தில் பெருசாக ஒன்று போடுறான்னு சொல்லி போடுறாங்க. அந்த பெரிய கோடு தான் இன்னைக்கு திருவேங்கடம் என்ற அந்த ரவுடி, சரண்டரான ரவுடியை கூட்டு போய் துப்பாக்கியில் சுட்டு கொண்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், இவங்க சொல்கிறோம் காவல்துறை சொல்கிறத வச்சு, அதாவது அந்த ரெட் ஹில்ஸுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல போய் தான் இவங்க கொலை பண்ண அந்த ஆயுதங்களை போய் மறைச்சி வச்சுட்டாங்க. ஆமாம், அந்த வெஜிடேரியன் வில்லேஜ்னு ஒரு பகுதி. ஆமாம், கொலை செஞ்சு 1 ஹவர் 2 ஹவரில் அவங்க சரண்டர் ஆனாங்கன்றாங்க. இப்போ இங்கேருந்து அதாவது பெரம்பூரில் கொலை செஞ்சுட்டு மாதாவரம் போகணுன்னு சொன்னால் குறைஞ்சது அந்த டிராஃபிக் ஹவர் அந்த 7 மணிக்கு 7:30 மணிக்கு குறைஞ்ச ஒரு மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு, வரதுக்கு 1 மணி நேரம், அதுவே 2 மணி நேரம் ஆகும். புரியுதுங்களா? அவனை 2 மணி நேரத்தில் காவல்துறையில் எப்படி சரண்டர் ஆனாங்க அவங்க? எவ்வளோ ஹம்பக் பாருங்கள். முழுக்க சரி, சரண்டான ஒரு குற்றவாளி அவன் ஏன் தப்பிக்க ஓட முயற்சிக்கிறான்? புரியுதுங்களா? சரி, அதுவும் போகணும்னு சொன்னால் அந்த இடத்துல ஆயுதங்களை மறைச்சி வச்சிருக்கானா, விடிகாலையில் 4 மணிக்கு கூட்டின்னு போய் நீங்கள் அந்த ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு ஏன் காவல்துறை போகணும்? அவர் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் போய் இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் இந்த என்கவுண்டர் பண்ணுறதை மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு நம்ம சந்தேகப்படுறோம். என்கவுண்டர் அங்கே போய் பண்ணதானே என்கவுண்டரு. இவங்க வண்டியில் வச்சு சுட்டு தள்ளிட்டு அங்கே எடுத்து போய் பிறகு தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டுட்டு ப்ரெஸ்ஸுக்காரங்க கூப்பிடுவாங்க. நீங்களும் மீடியா போவீங்க, கேமரா இதோட போய் எடுப்பீங்க, ஃபோட்டோ எடுப்பீங்க, எல்லாமே எடுப்பீங்க. அவங்க கூட அந்த போலீஸ் சொல்கிற செய்தியை வச்சு நீங்களும் பரப்புறீங்க. மக்களும் அதை படிச்சுட்டு நம்பிட்டு, அப்போது இது என்னன்னு சொன்னால் இனி ஆம்ஸ்ட்ராங் கொலையை பற்றி யாரும் பேசாதீங்க. ஓகே, இல்லை இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா மக்களிடையே ஒரு கொந்தளிப்பு இருக்குது. அந்த கொந்தளிப்பை அடக்குவதற்காக இந்த என்கவுண்டர், அப்படி இது புரிஞ்சுக்கணுமா? ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முடிவுரை சிபிஐ வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டிங்களா? இல்லை. இப்போது இந்த சிசிடிவி கொலை பண்ண சிசிடிவி 3 நாளாக வெளியிடாத போலீஸு இன்றைக்கி ஏன் வெளியிடறான்? இன்றைக்கி தான் கிடச்சிருக்கலாம், இன்றைக்கி தான் ஒருவேளை கிடச்சிருக்கும். எனக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏற்கனவே இருக்குது. இப்போ என்னென்னா இந்த என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இந்த என்கவுண்டர் பண்ணுறதுக்கு நியாயப்படுத்துகிறாங்க. பாருங்கள், அது கொடுமையாக பண்ணாங்க, அதனால் இவர் கொடுமையாக வந்து என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். அதனால் ரெண்டுத்துக்கும் இப்படி கொடூர குற்றவாளிக்கு அப்படி தண்டனை கொடுப்பது சரிதானே? நீங்கள் ஏன் வக்காலத்து வாங்க? நான் என்ன சொல்கிறேன், கொடிய குற்றவாளிக்கு தண்டிக்கணும், நீதிமன்றம் மூலம் தண்டிக்கணுன்றது தான் என்னுடைய வாதம். புரியுதுங்களா? ஆனால் காவல்துறை சட்டத்தை தான் கையில் எடுத்துக்கிட்டு பண்ணுதுன்னு சொன்னால் இன்றைக்கி ரவுடி பண்ணுவோம், நாளைக்கு உங்களை பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், யாரோட பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ இது சட்டத்துக்கு முரணமாக செய்யக்கூடிய செயல்படக்கூடிய இது போன்ற காவல்துறையுடைய அநாகரிக அத்துமீறல்களை வந்து நம்ம கண்டிக்காமல் போயிட்டோன்னு சொன்னால் இது நாளைக்கு மனித உரிமைக்காக சமூக செயல்பாட்டர்கள் யார் மீது வேணாலும் இதை பாயோன்ற நான். இப்போ எல்லா கட்சிகளிலையும் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள், குறிப்பாக செல்வபிறந்தகை அவர்களாக இருக்கட்டும், எல்முருகனாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், எல்லாருமே இதை கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, சிபிஐ விசாரணை தேவைன்னு பாஜக வந்து மடை மாற்றுது, அதுக்கு காரணம் ஆருத்ரா நிறுவனத்துடைய அந்த முறைகேட்டில் வந்து சம்மந்தப்பட்டவங்க பாஜகவில் இருக்காங்க, அதனால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிட்டா இதை எப்படியாவது மூடி வச்சிடலான்னு பாஜக வந்து ஒரு திட்டமிடுது அப்படின்றது போல ஒரு விஷயத்த சொல்றாரு. விசிக அண்ணன் திருமாவளவன் வந்து சொல்றாருன்னு சொன்னால் அவர் திமுக கூட்டணியில் இருக்காருங்க. அவரே வந்து அந்த கொலை நடந்த உடனே உண்மை குற்றவாளிகள் இல்லை அது இதில் இது கொஞ்சம் பேசிட்டார் திமுக எதிராக. அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறது தான் முதல்வரை போய் சந்திச்சுட்டு வெளியே வரும்போது ப்ரெஸ்ஸில் வந்து பாஜக மேலே பழிய போட்டேன்னு சொன்னால் திமுக மேலே நான் எந்த குற்றச்சாட்டும், திமுக எங்களுக்கு நல்ல உறவு நல்லா தான் இருக்குது அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறாரு. அவரும் அரசியல் தான் பேசிட்டு போகிற அரசியல்
ரீதியான வார்த்தையை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அது உண்மையாக நம்ம பார்க்க முடியாது. அவர் திமுக தலைவர் சந்திச்சுட்டு வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறார், வேற எதுவுமே இல்லை. சப்ஜெக்ட் நம்ம பெரிய அளவுக்கு போக வேண்டியது இல்லை. இப்போ அந்த இடத்துல கேட்கும்போதே வந்து நாங்கள் நிறைய இடங்கள்ல போராட்டம் நடத்தியிருக்கோம். இந்த ஆளும் கட்சிக்கு எதிராக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய நாங்களே அவரை வந்து விமர்சித்து போராட்டம் நடத்தியிருக்கோம். அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து அவர்களுடைய தவறுகளை கண்டிக்காமல் இல்லைன்ற மாதிரிலாம் என்ன சொல்கிறேன் தம்பி, போராட்டம் நீங்கள் பண்ணலாம், நான் பண்ணலாம். கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க போராட்டம் பண்ண கூட்டணியை விட்டு விலகணும். அந்த கூட்டணியை இந்த தவறு செஞ்சு இதுக்காக நாங்கள் விலகுறோம், நாங்கள் இனி இந்த கூட்டணி கூட சேர மாட்டோம்னு சொல்லி சபதம் எடுக்கிறோம். அதுதான் உண்மையான ஒரு எதிர்ப்பு. நானும் ஆர்ப்பாட்டம் பண்ணேன், நானும் போராட்டம் பண்ணேன், நாங்களும் மறியல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சில பேர் வச்சுருக்காங்க. எங்கள் சமுதாயத்தில் கூட சில தலைவர்கள் இருக்காங்க. நம்ம திமுக வந்து முஸ்லீம் சிறைவாசி விடுதலை பண்ணுவோம்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே முற்றுகை போராட்டம். டேய் நீ ஏன்டா முற்றுகை போராட்டம் பண்ணுறேன்? நான் கூட்டணியில் இல்லை, வெளியே இருக்கேன். வெளியே இருக்கக்கூடிய நபர்கள் அரசினுடைய பார்வை அந்த சமூக அந்த பிரச்சனை பக்கம் திரும்புறதுக்காக நான் முற்றுகை போராட்டம் பண்ணேன். நீ கூட்டணியில் இருக்கிறவன், கூட்டணியில் இருக்கவன் நீ ஏன் முற்றுகை போடுற, நீ ஏன் போராட்டம் பண்ணுற? உங்களுடைய எம்எல்ஏக்கள் பதவியில் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வாங்க. அப்போது ஒரு அழுத்தம் வரும். அப்போ அரசு அடடா நம்ம இதை விட்டோம்னு சொன்னால் நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய ஆபத்தில் வந்து முடியும்னு சொல்லி துரிதமாக நடவடிக்கை எடுக்கும். இதே விதம் முஸ்லீம் தலைவர்களும் அப்படி பண்ணுவாங்க. அவங்க எம்எல்ஏ பதவியில் ராஜினாமா பண்ண மாட்டாங்க, அந்த வார்டு பதவிகள், அதாவது இந்த வக்ஃப் போர்டு பதவிகள்லாம் ராஜினாமா பண்ணுறோம், எம்பி பதவி ராஜினாமா பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டானுங்க. ஆனால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். நான் பாருங்கள், திமுகவை தவறு செஞ்சாலும் நாங்கள் தட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சமுதாய மக்களை, அந்த இளைஞர்களை தங்கள் பக்கம் அப்படியே வச்சிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய நாடகங்கள். அந்த நாடகத்தின் ஒரு பகுதி தான் அண்ணன் திருமாவளவன் அரங்கேற்றிருக்காரு. இதுக்கு மேலே நம்ம அவரை பற்றி பேசி வேஸ்ட்ன்ற. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை பற்றி நிறைய கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து மிக்க நன்றி சார். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ